வா பவி. தேங்க்ஸ் அர்ஜுன். என்ன யோசிக்கிற? இல்ல, சின்ன வயசுல நீயும் நானும் இப்படிதானே சிரிச்சுக்கிட்டே இருப்போம். அததான் யோசிச்சு பார்த்தேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அர்ஜுன். எதுக்கு? எனக்காக நீ சப்போர்ட் பண்ணி பேசுனதுக்கு. ஃபாரின்ல இருந்து நீ ரிட்டர்ன் ஆனதுக்கு அப்புறமா நீ கூட சரியாவே பேசல. அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அர்ஜுன். அதுவும் நான் உனக்காக செடிக்கு தண்ணி ஊத்துனதையும் உன் உருவத்தை பெயிண்டிங் பண்ணதையும் நீ ரொம்ப சில்லின்னு வேற சொல்லிட்ட. என்னால அதை தாங்கிக்கவே முடியல. ஆனா இன்னைக்கு எல்லாரும் என்ன குறை சொல்லி பேசினப்போ நீ எனக்காக சப்போர்ட் பண்ண பாரு. என் மனசுல இருந்த மொத்த கஷ்டத்தையும் அது காணாம போக வச்சிடுச்சு. ரியலி? ஆமா அர்ஜுன். நீ இல்லாத இந்த 12 வருஷத்துல எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா பாட்டி தான் ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பண்ண வருவாங்க. ஆனா இன்னைக்கு நீயும் வந்தது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. எங்க நீ என்ன புரிஞ்சுக்காமே இருந்துருவியோன்னு நான் பயந்துட்டே இருந்தேன். ஆனா நீ இன்னைக்கு பேசினதெல்லாம் பார்த்தப்போ சின்ன வயசு அர்ஜுனே எனக்காக பேசின மாதிரி இருந்துச்சு. அதுக்குதான் இந்த தேங்க்ஸ். என்ன பவி, இப்பவும் நீ அமெச்சராவே பேசிட்டு இருக்க. நான் உனக்கு எதுக்காக சப்போர்ட் பண்றேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க? அவங்க எல்லாரும் உன்னை உன் பர்த்தை வச்சு தப்பா பேசிட்டு இருந்தாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப மோசமான கான்செப்ட். அதனாலதான் நான் அவங்க பேசினதை தப்புன்னு சொன்னேன். இதுவே அவங்க உன்னோட சைல்டிஷ்னஸை பத்தி பேசியிருந்தா கண்டிப்பா அவங்க சொல்றதுதான் சரின்னு பேசியிருப்பேன். ஆனா பாரு, அது கூட புரியாம நீ என்னென்னமோ பேசிட்டு இருக்க. என்ன அர்ஜுன் சொல்ற? அப்பா நீ என் மனச புரிஞ்சுக்கிட்ட எனக்காக சப்போர்ட் பண்ணலையா? மனசா? காமெடி பண்ணாத பவி. நீ பிசினஸ்ல பிரில்லியண்டா இருக்குங்கிறது உண்மைதான். ஏன் எனக்கே தோணாத ஒரு விஷயத்த நீ ரொம்ப அழகா சொன்ன. அதெல்லாம் பாராட்ட வேண்டிய விஷயம்தான். அதனால நான் உன்னை என்கரேஜ் பண்ணேன். அத போய் மனசு அது இதுன்னு பேசிட்டு இருக்க பாத்தியா? ஆக்சுவலா இதுதான் உன்கிட்ட ஒரு பிரச்சனையே. ஒரு சாதாரண விஷயத்த கூட நீ சின்ன புள்ளத்தனமா வேற வேற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்க. பீட்டர் பான் சிண்ட்ரம் பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? அதாவது பார்க்கறதுக்கு பெரியவங்க மாதிரி தான் இருப்பாங்க. ஆனா அவங்க நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப சைல்டிஷா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு உனக்கும் அப்படி ஒரு பிரச்சனை இருக்கும் தான் நினைக்கிறேன். நீ ஒரு நல்ல சைக்காட்ரிஸ்டா பார்த்து ட்ரீட்மெண்ட் தான் எடுக்கணும். அப்பதான் அந்த செடிக்கு தண்ணி ஊத்துறது, பார்க்காம பெயிண்டிங் பண்றது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் செய்யாம இருப்ப. இப்பவும் சொல்றேன், ஐ அப்ரிஷியேட் யுவர் ஸ்கில் அண்ட் ஸ்டஃப். அதையும் தாண்டி உன்கிட்ட சில குறைகளும் இருக்கு. அதை சரி பண்ணிக்கலனா அப்புறம் நீ தான் ரொம்ப கஷ்டப்படுவ. போய் நான் சொன்னதை தனியா உட்காந்து யோசிச்சு பாரு. அப்பதான் நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறது எவ்வளவு பெரிய கிறுக்குத்தனம்னு உனக்கு புரியும்.